வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் பச்சை பட்டாணி புலாவ் தான் செய்ய போகிறோம். ரொம்ப சுலபமாக இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நெய், 2 துண்டு பட்டை, 4-5 கிராம்பு, 4 ஏலக்காய், 3 நட்சத்திர சோம்பு, 5 பச்சை மிளகாயை கீறி போட்டுக்கலாம். சின்னதாக 2 பிரியாணி இலை, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 150 கிராம் அளவுக்கு 2 பெரிய வெங்காயம் நீளவாக்கில் நறுக்கினது. வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கினா மட்டும் போதும். 10 சின்ன வெங்காயம், 1 இன்ச் அளவுக்கு 3 துண்டு இஞ்சி, 5 பல் பூண்டையும் அரைச்செடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2-3 நிமிஷம் இதை நல்லா வதக்கி விடணும். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போன பிறகு இதில் 1 கப் அளவுக்கு பச்சை பட்டாணியை எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். அரை கைப்பிடி அளவுக்கு புதினா இலை, அதே அளவுக்கு நறுக்கின மல்லி இலை. 1 நிமிஷம் இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். இதோட நீங்கள் கேரட்டு, உருளைக்கிழங்கு, பீன்ஸு எது வேணாலும் கூட சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு தயிர், 100 கிராம் அளவுக்கு 1 தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் போட்டு கலந்து விட்டுறலாம். தக்காளி மசிகிற அளவுக்கு வதங்க வேண்டியதில்லை, ஓரளவுக்கு வெந்தாலே போதும். இப்போ இதில் 4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 2 கப் பாஸ்மதி அரிசியை ஊற வச்சுருக்கேன். 1க்கு 2ங்கிற கணக்கில் தண்ணி சேர்க்கிறேன். பாஸ்மதி அரிசிக்கு பதிலாக சீரக சம்பா, சாப்பாட்டு அரிசி எதில் வேணாலும் செய்யலாம். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்து விட்டுறலாம். உப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கிறதால நான் கொஞ்சமாக சேர்க்கிறேன், நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். தண்ணி கொதித்து வந்துருச்சு. அரை மணி நேரம் ஊற வச்சுருந்த பாஸ்மதி அரிசியை போட்டுக்கலாம். பாதி எலுமிச்சம்பழத்தோட சாறையும் இதில் புழிஞ்சு விட்டுடலாம். அரை டீஸ்பூன் கரம் மசாலாவையும் சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ குக்கரை மூடி 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். சாப்பாட்டு அரிசியில் செய்கிறதா இருந்தால் எப்போவும் எத்தனை விசில் விடுவீங்களோ அந்த அளவுக்கு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 3 விசில் ப்ரெஷர் அடங்கிடுச்சு. இப்போ திறந்துடலாம். இதில் நான் கொஞ்சமாக நெய் சேர்க்கிறேன், நீங்கள் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மணக்க அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த பச்சை பட்டாணி புலாவை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.